எனக்கு டச் மொபைல்லாம் வேண்டாம், நான் பட்டன் மொபைல் யூஸ் பண்றது தான் ரொம்பவே விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நோக்கியா அவங்களோட பழைய ரொம்ப ஃபேமஸான 2 2G மொபைலை இப்போ 4Gல லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் எப்படி இருக்கு அன்பாக்ஸ் பண்ணி வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். இந்த 2 மொபைல்ல முதல்ல 2660 ஃபிளிப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்ஸ் வந்து கிளாசிக் காலிங் அப்படின்னு சொல்லி ஒரு ரேப்பர் வந்து ஒட்டியிருக்காங்க. உள்ள இருந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய பேக்கிங் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க வந்து நோக்கியா 2660 ஃபிளிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்ள ரொம்ப சிம்பிளான பேக்கேஜிங் தான். ஒரு மொபைல் இருக்கு, யூசர் மேனுவல் இருக்கு, சார்ஜர் இருக்கு, கடைசியா பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து இங்க ரிமூவபிள் பேட்டரி. அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கு. பேட்டரியை நம்ம இந்த ரியர் கவரை ரிமூவ் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். நோக்கியாவோட ஃபிளிப் 2660 அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கீபோர்ட் கொஞ்சம் பெருசா கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே கொஞ்சம் பெருசா இருக்கு. 2.7 இன்ச்ல கொடுத்திருக்காங்க. டுயல் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இங்க 1.7 இன்ச்ல இன்னொரு டிஸ்ப்ளேயும் வருது. அதுக்கு மேல கேமரா கொடுத்திருக்காங்க. பக்கத்துல LED ஃபிளாஷ் இருக்கு. அப்படியே லெஃப்ட் சைடுல வந்தா இங்க 3.5 mm பின் கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. SOS எமர்ஜென்சி கால்க்காக ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ரியர் கேஸை ஓபன் பண்ணிக்க முடியுது. ஓபன் பண்ணி அந்த ரிமூவபிள் பேட்டரியை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். உள்ளேயே டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு போடுற மாதிரி கொடுத்திருக்காங்க. 2 சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். SD கார்டு மேக்ஸிமமா 32 GB வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். மொபைல்ல சாஃப்ட்வேர்லலாம் இங்க பெருசா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மலான நோக்கியா பட்டன் மொபைல் யூஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இங்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்கிரீன் வந்து டச் கிடையாது. எல்லாமே பட்டன்ஸ் மூலமா தான் ஆபரேட் பண்ணிக்க முடியும். இங்க பட்டன்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கு. யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. பெருசாவும் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்னு இந்த மொபைல்ல பெருசா சொல்ல முடியாது. பேசிக்கான யூஸ்க்கு என்ன தேவையோ அதை கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இங்க பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. கேமரால நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லாமே தவிர குவாலிட்டியா எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது போக ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 கொடுத்திருக்காங்க. அதனால TWS இந்த மாதிரி ஏதாவது கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணனும் அப்படினாலுமே யூஸ் பண்ணிக்க முடியும். உள்ளவே FM ரேடியோவும் கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 1450 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் லார்ஜான பேட்டரி அப்படினே சொல்லலாம். பேட்டரியை பெருசா யூஸ் பண்ற அளவுக்கு மொபைல்ல எதுவுமே கிடையாது. அதனால பேட்டரி வந்து மொபைல் போன்ல ரொம்பவே நல்லா நிக்குது. அதுக்கு சார்ஜ் பண்ற மாதிரி 2.75 வாட்ல சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்க அப்படினா கொஞ்சம் வேகமாவே மொபைலை சார்ஜ் பண்ணியிருக்க முடியும். சோ இவ்வளவு வசதிகள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4700 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 4700 ரூபாய் அளவுக்கு நல்ல பில் குவாலிட்டி கொடுத்திருந்தாலுமே இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்திருக்கலாம். கேமராவை இன்னும் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியில கொடுத்திருந்திருக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தா 128 MB அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மெமரி கார்டு போட்டு தான் யூஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. RAM அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 48 MB தான் RAM கொடுத்திருக்காங்க. பட் மொபைலோட யூசேஜ் அந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கறனால RAM பெருசா நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இன்டர்னல் ஸ்டோரேஜை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். கேமராவை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். சோ மற்ற விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு 4000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு எடுத்துட்டு வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் 4700 ரூபாய் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் போட்டா நல்ல டச்லயே ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கிட்டு போயிருவாங்க. பட் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபிளிப் மொபைல் ஓல்டு மாடலை இப்போ யூஸ் பண்றதுக்கு விரும்புவீங்களா? அடுத்து நோக்கியாவோட இன்னொரு மொபைலான 8210 4G. இதுலயும் பாக்ஸ்க்குள்ள சேம் அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அங்க ஃபிளிப் மொபைல் இருந்ததுக்கு பதிலா இங்க 8210 அப்படிங்கிற இந்த மொபைல் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. இது போக ஒரு சார்ஜர், ஒரு யூசர் மேனுவல், ஒரு ரிமூவபிள் பேட்டரி. இந்த மொபைல் பார்த்தா கொஞ்சம் டிஸ்ப்ளே வந்து பெருசா கொடுத்திருக்காங்க. கீழ அந்த கீபோர்டை கொஞ்சம் சின்னதா கொடுத்திருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கு. இதுல அந்த பட்டனை யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் டச் மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல பிரஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கு. அந்த ஃபிளிப் மொபைல்ல கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்தது. பட் இதுல கொஞ்சம் ஹார்டா கொடுத்திருக்காங்க. மத்தபடி உள்ள இருக்கக்கூடிய ஃபீச்சர், அந்த OS ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரெண்டு மொபைலையும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. ஒரு பேசிக்கான பட்டன் மொபைல்ல என்ன இருக்குமோ அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. இது போக இதுல ஒரு 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க. டார்ச்காக இங்க ஒரு லைட் கொடுத்திருக்காங்க. கேமரா வந்து ரியர்ல அப்போ கொடுத்த மாதிரியே இப்பயும் கொடுத்திருக்காங்க. அது கீழ வந்து நோக்கியா பிராண்டிங் இருக்கு. மேல ஸ்பீக்கர் இருக்கு. பாட்டம்ல ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்கு. மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ரியர் கேஸை ஓபன் பண்ணிக்க முடியுது. உள்ள வந்து அந்த ரிமூவபிள் பேட்டரியை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். உள்ளேயே டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்கலாம். 2 சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். SD கார்டு மேக்ஸிமமா 32 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த சிம் போடுற மெத்தடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மொபைல்ல இந்த மொபைலையும் அப்போ அப்படி கொடுத்திருந்திருக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல சைட்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது போக இந்த மொபைலையும் ப்ளூடூத் யூஸ் பண்றதுக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 கொடுத்திருக்காங்க. FM ரேடியோ கொடுத்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அந்த மொபைல் என்ன பேட்டரி இருந்ததோ அதே பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 2.75 வாட் சார்ஜர் வருது. பெருசா யூஸ் பண்றதுக்கு இங்க விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால பேட்டரி வந்து ரொம்பவே நல்லா நிக்குது. மற்றபடி இன்டர்னல் ஸ்டோரேஜ், ரேம், மற்ற விஷயங்கள் எல்லாமே சேமா தான் கொடுத்துருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவு டீசென்டான லெவலில் டீசென்டா இதில் கேட்டுக்க முடியுது. மெமரி கார்டு போட்டு நீங்க சாங் சேர்த்து வச்சு இதில் கேட்டுக்கலாம். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைல் 4000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. 4000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு பட்டன் போன்ல 4G மொபைலா ஒரு நல்ல குவாலிட்டியா நோக்கியா பிராண்ட்ல இருந்து, அதுவும் பழைய மாடலை அப்படி நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஃபிளிப் மாடலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை என்னன்னா இந்த பட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்டா கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இவ்வளோ ஹார்டா இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ரெண்டு மொபைலுமே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இவங்க பிரைஸ் கம்மியா கொண்டு வந்திருக்கலாம். லேட்டஸ்டான ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த சிம் ஸ்லாட் எல்லாம் சைட்ல ரொம்ப சிம்பிளா போடுற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். கேமராவை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா கொண்டு வந்திருக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜை இன்னும் கொஞ்சம் அதிகமா ஒரு 8GB இல்ல 16GB இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மொபைல் போனை இன்னும் நிறைய பேர் விரும்பி வாங்கியிருப்பாங்க. பட் இப்போ எத்தனை பேர் விரும்பி வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. நீங்க வாங்குவீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத.